கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வார்த்தை, இஸ்ரவேலர்களும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இயேசு நூற்றுக்கதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து சொல்லுகிறார். நூற்றுக்கதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக வேண்டிக் கொள்ளும்படி ஆட்களை அனுப்புகிறான். அவ்வாறாக அனுப்பும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல, ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றும். இந்த விசுவாசத்தை அருமையான நூற்றுக்கதிபதி பெற்றிருந்தான். ஆனால் இந்த காலகட்டங்களில் நமக்கு விசுவாசிப்பது கடினமான காரியமாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடம் விசுவாசமாக இருப்பதற்கு ஆண்டவரை கேளுங்கள், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, அப்பொழுது கர்த்தர் நம்முடைய அவிசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாச வரத்தையும் விசுவாசம் என்கிற கனியையும் கொடுப்பார். விசுவாசிக்கிற நமக்கு எல்லாமே கூடும். விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்களாக இருப்போம். விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்விலே தேவன் அற்புதங்களை செய்வார். இந்த நூற்றுக்கதிபதியினுடைய விசுவாசம் அவனுடைய வேலைக்காரனுக்கு சொஸ்தத்தை கொண்டு வந்தது போல, சுகமாக்குதலை கொண்டு வந்தது போல, நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திலே இன்னும் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.